பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. வேதாகமத்தில் இயேசு சொன்ன தாலந்து கதைகளிலிருந்து பொருள் ஈட்டுவதற்கான 4 வழிகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐந்து தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று அவனவன் திறமைக்கு ஏற்ற விதத்தில் ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கொடுத்ததாக இயேசு சொல்கிறார். இங்கு சொன்ன தாலந்து என்பது நிச்சயமாக அவர்கள் பயன்படுத்தின பணம் தானே தவிர இந்த டேலண்ட் என்று சொல்லப்படுகிற திறமைகளை குறித்தோ வரங்களை குறித்தோ இந்த இடத்துல சொல்லலை. இது பணத்தை கொடுத்துட்டு போனாரு, திரும்பி வரும்போது அதிகமாக அவர்கள் சம்பாதித்து திரும்ப கொடுத்தாங்க, இதை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஆனால் இதில் 4 வகையாக நாம் பணத்தை ஈட்க முடியும், சம்பாதிக்க முடியும் என்பதை நான் பார்க்கிறேன். இந்த 1 தாலந்து வாங்கினவன் வேலை செய்யாதவன் கிடையாது. இந்த 1 தாலந்து வாங்கினவன் போய் பள்ளம் தோன்றான், அதை புதைச்சி வைக்கிறான், தினந்தோறும் போய் அதை பார்த்துருப்பான், வேற யாரும் எடுக்காத மாதிரி பாதுகாப்போடு கூட வைப்பதற்கு அவன் சில உழைப்புகளை அவன் செய்கிறான். இதை தான் நான் இந்த 9 to 5 வேலை செய்கிறவங்க அந்த கணக்கீட்டில் கொண்டு வர்றேன். அவங்களும் வேலை செய்கிறாங்க, தங்களோட வேலையை பாதுகாத்து கொள்ளுகிறார்கள். ஒரு வேலை கிடச்சிருச்சு, அந்த வேலையில் தொடர்ந்து அதை வேலையை பாதுகாத்து அதிலேயே இருக்கிறார்கள். இந்த 2 தாலந்து வாங்கினவன் ஒரு சுய வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறது போல. சுய வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அது எதை வேணால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு பொருளை விற்பது, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள். வேலை செய்யும் பொழுது உங்களுடைய சம்பாத்தியத்தை வேறொருவர் நிர்ணயிக்கிறார். நான் இவ்வளோதான் சம்பளம் தருவேன், நீ இத்தனை மணி நேரம் வேலை பார்த்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம் என்று சொல்லி வேறு ஒருவர் உங்கள் சம்பளத்தை நிர்ணயிக்கிறார். ஆனால் சுய வேலை என்பது உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள். நான் இவ்வளோ நேரம் வேலை செய்வேன், இவ்வளோ சம்பாதிப்பேன், அல்லது கூட கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு கூட கொஞ்சம் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை விற்பதோ உற்பத்தி செய்வதோ எதுவாக இருந்தாலும் அது உங்களை பொறுத்தது. ஆனால் அன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காசு உங்களுக்கு இல்லை. இது சுய வேலை வாய்ப்பு. 3வது இயேசு சொன்ன அந்த உவமையில இந்த 5 தாலந்து வாங்கினவன் வியாபாரம் செய்து என்று போட்டிருக்கு. இதான் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸையும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையும் சுய வேலையையும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. நீங்கள் உழைப்பதினால் மட்டுமே உங்களுக்கு பணம் வந்தால் அது சுய வேலை வாய்ப்பு. உங்களுக்காக அநேகர் உழைப்பார்களானால் அதுதான் வியாபாரம். எல்லாமே வியாபாரம் தான். நீங்க ஒன்று விற்றா கூட அது வியாபாரம் தான். ஆனா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுகிற அந்த வளர்ச்சி எப்பொழுது வருது என்று சொன்னால் உங்களுக்காக அநேகர் வேலை செய்யும் பொழுது. நீங்க சுய வேலை வாய்ப்பில் இருக்கும்போது மிஷினோட வேலை செய்வீங்க, ஒரு பொருளோட வேலை செய்வீங்க. ஆனா வியாபாரம் என்பது ஜனங்களோடு அல்லது உங்களுக்கு கீழாக வேலை செய்கிறவர்களை கையாளுவது. நிறைய பிஸ்னஸ் தோற்று போவதற்கு காரணம் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை குறித்து தெரியும். இப்போ ஒருத்தருக்கு சமைக்க தெரிஞ்சதுனால அவர் ஹோட்டல் வைக்க முடியாது. சமைக்க தெரிஞ்சதுனால ஒரு 4 பார்சலை போட்டு ஒரு கடைத்தெருவில் நின்று சுய வேலை வாய்ப்பாக அதை செய்ய முடியுமே தவிர ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லி சொன்னா அங்க வேலை செய்கிற நபர்களை கையாள அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் வியாபாரத்தினுடைய வெற்றியாக இருக்கும். இதற்கெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த 3 விட ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த 1 தாலந்து வாங்கினவனை புதைச்சு வச்சிருந்தான் இல்லையா, அவங்ககிட்ட இயேசு இப்படி சொல்றாரு, நீ இந்த தாலந்த இந்த காசை காசுக்காரனிடத்தில் கொடுத்து வைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இதை வட்டிக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்றார். பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாமே, அதுல இருந்து வட்டி வந்திருக்குமேன்னு சொல்றார். இதுதான் முதலீடு செய்கிறது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு, ட்ரேடிங்கு,
நிறைய விஷயங்கள் இது போல முதலீடு செய்வதில் இருக்கிறது. அதுதான் அதிக பணத்தை தருகிறது. இந்த வேலையும் சுய வேலை வாய்ப்பும் பாதுகாப்பானது, ஆனால் குறைந்த வருமானம் உடையது. வியாபாரமும் முதலீடுகளும் பாதுகாப்பற்றது, ரிஸ்க் நிறைஞ்சது, அதே நேரத்தில் அதிக வருமானத்தை உங்களுக்கு தருவது. எனவே நீங்கள் வேலைக்கு போகிறவர்களாயிருந்தால் உங்கள் வேலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேர்த்து வைத்து அதை சுய வேலை வாய்ப்புக்கு நேராக பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அந்த வேலையாட்களை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சில முதலீடுகளை செய்வதன் மூலமாக ஏதேன் தோட்டத்திற்கு 4 ஆறுகள் ஓடினது என்று வேதம் சொல்கிறது. தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திற்கே 4 ஆறுகள் தேவைப்பட்டது. உங்களுக்கும் 4 வகையிலே வருமானம் வந்தால் ஒரு ஆறு வற்றிவிட்டாலும் மற்றொரு ஆறின் மூலமாக நீங்கள் செழித்திருக்க முடியும். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. We are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.